உத்தியோகத்தால் வளர்ச்சி அடையக்கூடிய ஜாதகங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்றால், எந்த ஒரு ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதோ, மறைவு ஸ்தானம்னா 6, 8, 12 மறைஞ்சிருக்கிறதோ, 10ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் பாதகஸ்தானத்தில் இருக்கிறதோ, அவங்க எக்கார்ந்து கொண்டும் உங்களுக்கு சொந்தமாக தொழில் செய்யாமல் வேலைக்கு போகிறது நல்லது. அதிலும் குறிப்பாக 10ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்கு போகிறது மூலமாக நல்ல ஒரு சிறப்பான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதுபோல் எந்த ஒரு ஜாதகத்தில் 10ஆம் வீட்டில் வேலைக்கு செல்வதற்கு வழிவகுக்கக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகங்களான சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு போன்ற கிரகங்கள் 10ஆம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் 10ஆம் அதிபதி தொடர்போடு இருக்கிறவங்களும் வேலைக்கு போகிறது மூலமாக நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்றால், நடக்கக்கூடிய திசைகள் ஒருத்தருக்கு ஒரு வருமானத்தை வழிவகுக்கக்கூடிய கிரகங்கள் ஆகும். ஒரு ஜாதகருக்கு அதாவது சம்பாதிக்கிற வயசில் நடக்கக்கூடிய கிரகங்கள் மிக மிக ஒரு முக்கியமான அமைப்பு. அதிலும் குறிப்பாக சம்பாதிக்கிற வயசில் ஒருத்தருக்கு சூரிய திசை நடக்குது, சந்திர திசை நடக்குது, செவ்வாய் திசை நடக்குதுன்னா, குறிப்பாக குரு திசை நடந்தாலும் அவங்க யாரையா ஒருத்தரை சார்ந்து போகிறது, வேலைக்கு போகிறது மூலமாக நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டாகும். எந்த ஒரு ஜாதகருக்கு அதாவது ஒரு ஆணை இருந்தாலும் சரி, பெண்ணை இருந்தாலும் சரி, ஒரு 25லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய காலங்களில், அதாவது 25-30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய காலங்களில் சம்பாதிக்கிறதுக்காக போகின்ற போது நம்ம சொந்த தொழில் செய்யலாமா, வேலைக்கு போகலாமான்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய திசைகள் சூரிய திசையாகவோ, சந்திர திசையாகவோ, செவ்வாய் திசையாகவோ, குரு திசையாகவோ இருந்தால் அவங்க யாரையா ஒருத்தரை சார்ந்து போகிறது, ஏதாவது வேலைக்கு போகிறது தான் ரொம்ப நல்ல பலனை தரும். அதுபோல் ஒருத்தருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி திசை நடக்குது, லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி திசை நடக்குது, லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி திசை நடக்குதுன்னா, அவங்க எக்கார்ந்து கொண்டு அந்த நேரத்தில் சொந்த தொழில் பண்ணாமல் வேலைக்கு போகிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் 10ஆம் அதிபதி போய் பாதகஸ்தானத்தில் இருக்குன்னா, அவங்க கண்டிப்பாக வேலைக்கு போகிறது தான் ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலனை தரும். ஒரு ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி 6, 8, 12 இருந்தாலோ, பாதகஸ்தானத்தில் இருந்தாலோ எக்கார்ந்து கொண்டு அவங்க சொந்த தொழில் பண்ணாமல் வேலைக்கு போகிறது மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். இன்றைக்கி தொழில் செய்கிறது முக்கியம் இல்லை, இருக்கிறத செல்வத்தை இழக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.